ஒரு சாப்பிட்ட உடனே ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நடங்க. அந்த 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த மசில் வந்து அந்த சுகரை வந்து மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ண 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 வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு வந்து மசில்ஸ். இப்போ நம்ம எல்லாருமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரீல்ஸ் எது போட்டாலுமே எல்லாருமே வந்து ஜிம்முக்கு போகிறேன், ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன், மசில்ஸு ப்ரோட்டீன் மசில்ஸ் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இந்த மசில்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து மொபிலிட்டி, அதாவது நம்ம எந்திரிக்கிறது, நடக்கிறது, மாடி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்து தேவையோ, பட் அதுக்கு ஈக்குவலாக பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ரொம்ப தேவை. அதுதான் பார்க்க போகிறோம். மசில்ஸ் அண்ட் பிளட் சுகர், அதுதான் இன்றைக்கி டாபிக். ஓகே, ஸோ எப்படி இந்த மசில்ஸ் வந்து பிளட் சுகரை குறைக்குது, இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது அப்படிங்கிறதான் இது பார்க்க போகிறோம். ஸோ இந்த மசிலை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு ரிசர்வாயர் மாதிரி, கேட்ச்மெண்ட் ஏரியா ரிசர்வாயர் மாதிரி, தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சுக்கிற மாதிரி இது சுகரெல்லாம் அப்படியே மசில்ஸ் வந்து சேர்த்து வச்சுக்கும். இதுதான் அதோட மெயின் பர்பஸ். புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் அது வந்து ஒரு 2-3 விதமாக அது நடக்கும். முதல்ல வந்து இன்சுலின் பாத்வே அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சாப்பிட்டோன்னே இன்சுலின் செக்ரெட் ஆகுது. இந்த இன்சுலின் என்ன பண்ணால் மசில்லையும் லிவர்லையும் தான் நிறைய வேலை செய்யும். இன்சுலினோட முக்கியமான வேலை செய்கிற ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ், நம்ம உடம்புல வெளியே தெரிகிற ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படிங்கிற இல்லையா, அதுலேயும் லிவர்லேயும் தான். ஸோ இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இருக்கிற GLUT4 டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிம்பாங்க, GLUT GLUT4, அந்த சேனலை இது ஓப்பன் பண்ணி இருக்கிற சுகரெல்லாம் அந்த மசிலுக்குள்ளே ட்ராப் பண்ணி அது கிளைக்கோஜன் ஸ்டோரேஜாக மாற்றும். இதுதான் அது மெயின் பார்ட். ஸோ இப்போ நிறைய மசில் இருக்குது, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இது டைரெக்டாக இன்சுலின் வந்து அந்த சுகரை வந்து மசிலுக்குள்ளே தள்ளி பிளட் சுகரை குறைச்சிடும். இது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் பார்த்திங்கன்னா இது வந்து இன்சுலின் டிபெண்ட், இது நான் இன்சுலின் டிபெண்ட் பார்ட். அது என்ன பண்ணும், இன்சுலின் இல்லை பட் சும்மாவே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, இப்போ மசிலை வந்து நம்ம கண்ட்ராக்ட் பண்ணுவோம், சுருங்கி விரியும் போது இந்த GLUT4 டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் சொன்னோம் இல்லையா, அது அப்போ அதுவும் ஓப்பன் ஆகி சுகர் உள்ளே போகும். இது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட்டு, இம்மிடியேட்டாக அந்த நம்ம மசிலே அந்த சுகரை வந்து யூஸ் பண்ணும், ஃபியூயல். ஸோ அதனால தான் நம்ம டாக்டர்ஸே டயபெட்டாலஜி என்ன சொல்கிறாங்க, ஒரு சாப்பிட்ட உடனே ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நடங்க. அந்த 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த மசில் வந்து அந்த சுகரை வந்து அவ்வளோ யூஸ் பண்ணும். ஸோ உங்கள் பிளட் சுகர் ஏறாமல் ஒரு சீராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பார்ட். அதே மாதிரி தேர்ட் பார்ட் வந்து லாங் டேர்ம் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. அது எப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம், இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஜிம்மில் போய் ஒரு 1/2 hour நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸு, ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங், இல்லை ஹிட், அதுமாரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்த 48 ஹவர்ஸ்க்கு அந்த மசில்ஸ் வந்து அவ்வளோ ஆக்டிவாக நல்லா இருக்கும். ஸோ அந்த GLUT4 சிஸ்டம் அதெல்லாம் சேனல் ஓப்பன் ஆகி உங்கள் அடுத்த 48 மணி நேரத்துக்கு உங்கள் பிளட் சுகரை அது ஏற்றாமல் பார்த்துக்கும். ஸோ ஒரு எக்ஸசைஸ் அ டே 2 days வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவ் தி பிளட் சுகர் இஸ் அண்டர் கண்ட்ரோல் பை மசில்ஸ். ஸோ இப்போ நிறைய மசில் இருக்குது, நிறைய பல்க்கு, அப்படியே ஆர்ம்ஸ் இருக்குது, காலில் வந்து நிறைய மசில் வச்சுருக்காங்க, எஸ்பெஷலி காஃப் மசில்ஸ். இந்த காஃப் மசில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்கிறோம், செகண்ட் ஹார்ட்னா கீழேருந்து பிளட் வந்து பம்ப் பண்ணி மேலே அனுப்புறது. பட் அந்த காஃப் மசில் அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அது வந்து அவ்வளோ சுகரை யூஸ் பண்ணி உங்கள் சுகரை குறைக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஜிம்மில் போய் கூட கிடையாது, சும்மா நீங்கள் உட்காந்துருக்கும் போதே காலை வந்து அப்படியே இந்த சூயிங் மிஷின் பண்ணுற மாதிரி பண்ணும்போது காஃப் மசில் அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாவே உங்கள் சுகர் குறையும். ஸோ மசிலுக்கு உங்கள் பிளட் சுகரை குறைக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு இது இருக்குது. சும்மா ஒரு டம்பிள்ஸ், சின்ன டம்பிள்ஸ் அப்படி தூக்கினாவே உங்கள் மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதுவே உங்கள் சுகரை ரொம்ப ஏற விடாமல் ஒரு லெவலில் சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் அதோட மெயின் பார்ட். ஜிம்மில் போய் அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம எடுத்துட்டோம்னா, எப்போவுமே சொல்லுவேன், ஜிம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ அங்கே போய் நம்ம பண்ணுறது வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கார்டியோ பண்ணுறோம், இந்த Zone 2 கார்டியோம்பாங்க. அதாவது கண்டினியூஸாக ஒரு லெவலில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த உங்கள் பிளட் சுகர் அண்ட் ஃபேட் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி பண்ணலாம். ஹிட்டு, அந்த ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுற மாதிரி, இல்லை ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், இது எல்லாமே
உங்களோட மசிலோட பல்க்கு, மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ண அந்த ரிசர்வாயர் ஆர் த கேட்ச்மெண்ட் ஏரியா ஆஃப் த பிளட் சுகர் ஜாஸ்தி ஆக 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 உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும், ப்ளஸ் உங்களை பிளட் சுகரும் ஈஸியாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் அ டயபெட்டிக், your muscle is very, very, very important. So build your muscles. Thank you.